ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு ஃபிக்ஸாஸ் கிச்சன். நான் உங்கள் ரூபி. வாங்க இன்றைக்கு அப்பல் பை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஒரு வித்தியாசமான உணவு. ஸ்ரீலங்காவில் செய்கிறது கூடவே இருக்கு. நான் 2 அப்பல் பழம் எடுத்திருக்கிறேன். இது இந்த நல்ல மாத்தன்மையான அப்பல் பழம் எடுக்காதீங்க, அது கரைஞ்ச மாதிரி போயிடும். கொஞ்சம் புளிப்பு சுவையுடைய அப்பல் பழம் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு வடிவா சீவி தோல் சீவிட்டு உள்ளுக்கு இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி கொள்வோம். கிட்டத்தட்ட நாங்கள் உருளைக்கிழங்கு வெட்டுற அளவுக்கு ஒரு சின்ன துண்டுகளாக வெட்டி கொள்ளுவோம். அநியாயமாக கறிங்க அப்பல் பழத்தை நல்ல சுவையாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அப்பல் பழம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைகள் கூடி அப்பல் போய் சாப்பிடுவாங்க. என்னென்னு செய்கிறேன்னு பார்ப்போம். இப்படியே சீவி எடுத்துட்டு அப்பல் பழத்தை அப்படியே சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி கொள்ளுங்க. நீங்கள் நான் 2 அப்பல் பழம் இருந்ததால் 2 எடுத்து கொண்டிருக்கிறேன். இது ஒரு கொஞ்சம் கூடுதலாக செய்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுக்கு மாஜரின் கொஞ்சம் அப்பல் பழத்தை ஒரு பொரிச்சு ஒரு பிளடி எடுக்கிறதுக்கு அரிசி மா 2 தேக்கரண்டி எலுமிச்சம்புளி. அடுத்தது சுகர் தேவையான அளவு நாங்கள் போட்டுக்கொள்ளுவோம். இனிப்பு சுவைக்கேற்றவாறு கொஞ்சமாக உருக்கி அல்லது நெய் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்க. நெய்யை தானே மாஜரினான பட்டர் பிரச்சனை இல்லை. அதில் உருக்க விட்டு அதில் போட்டு முதல்ல நாங்கள் அப்பல் பழத்தை சாடியாக பொரிகிற மாதிரி பிரட்டி எடுத்துக்கொள்வோம். எடுக்க பொரிஞ்சு தண்ணி அதில் இருக்கிற தண்ணி வெளியில் வரும். அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஏன்னாட்டா அதில் தண்ணி வெளியில் வந்துடணும் ஓரளவுக்கு, இல்லாட்டிக்காங்க நாங்கள் வெயிட் பண்ணிக்க கொஞ்சம் ஈரத்தன்மை வரும். அதால் இதை நாங்கள் இந்த நெய்யில் அப்படியே பொரிக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அப்படில உள்ள தண்ணிகள் எல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ இதுக்கு நாங்கள் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கொள்வோம். கணக்கு தேவையில்லை. கிட்டத்தட்ட ஒரு 2 அப்பல் எடுத்து நாங்கள் 2 மேசக்கரண்டி சுகர் சேர்த்தா காணும். ஒரு அப்பல் எடுத்தோம்னா ஒரு மேசக்கரண்டி. ஏன்னா அப்பளும் சாடியான இனிப்போடு இருக்கும். நல்ல இனிப்பு, நிறைய இனிப்பு இருக்க வேண்டும் என்ற தேவையில்லை இதுக்கு. அப்புறம் நாங்கள் மாவுக்கும் சுகர் போட போகிறோம். 2 தேக்கரண்டி போட்டுட்டு நாங்கள் இதை அப்படியே பொரிக்க விட்டு கொண்டு வரைக்கும் சீனியும் உருகிடும். அப்பல் பழத்தில் இருக்கிற தண்ணியும் வெளியில் வரும். அப்போ இங்கே பாருங்க கொஞ்சம் கூட தண்ணி வருது. இதுக்கு சுவைக்காகத்தான் நான் எலுமிச்சம்புளி சேர்க்கிறேன். கொஞ்சம் எலுமிச்சம்புளி சேர்த்தா நல்ல ஒரு டேஸ்ட்டாக வரும். பாருங்க தண்ணியாக வந்துட்டு. அப்போ இப்போ தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்போ இந்த தண்ணியை கொஞ்சம் இல்லாமல் செய்கிறதுக்காக நான் இடியப்பமா 2 தேக்கரண்டி இடியப்பமா சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் கூட தண்ணி தன்மைக்கு ஏற்றவாறு கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு கொஞ்ச நேரம் விடுங்க, தண்ணி வத்தியன் வரும். இன்னும் வத்தாமல் அப்படியே சலக்கு கிடக்க கொஞ்சம் நல்லா இருக்காது. அதுக்காகத்தான் கொஞ்சம் இடியப்பம். அப்படி இடியப்பமா கூட இல்லாட்டிக்கு கோதுமைமா சேர்த்துக்கொள்ளுங்க. ஏதாவது இதை இறுக்கி எடுக்கிறது அல்லது பால் பவுடர் கொஞ்சம் சேர்த்தா கூட நல்லா வரும். அப்படியே பிரட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ அவிஞ்சிருக்கும். பிறகு நாங்கள் பேக் பண்ணிக்கே மிச்ச அப்பல் பழம் அவியும். நாங்கள் அப்பல் பழம் அவிச்சு சாப்பிட வேண்டிய தேவையில்லை. இப்போ இப்படியே கொஞ்சம் மென்மையாக வந்துட்டு இன்னும் நல்ல டேஸ்ட்டாக வரும். பேக் பண்ணி கேட்க பாருங்க. அப்படியே இறக்கி வச்சுக்கொள்ளுவோம். அதை அடுத்தது மற்ற நாங்கள் மா தயாரிக்கிற டோவு செய்கிறதுக்காக 1 கப் மா எடுத்துருக்குறேன். இதுக்கு கூழாக பட்டர் எடுத்துருக்கிறேன். சின்ன சின்ன துண்டா வெட்டி கிட்டத்தட்ட 100 கிராம் பட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன். அப்படியே கூழாக இருக்குது. நான் எடுத்து கன நேரம் பிக்கையில் இப்போ தான் எடுத்து நாங்கள் தேவையான அளவு சுகர் எடுத்துருக்கிறேன். இப்போ இவ்வளோத்தையும் நாங்கள் போட்டு குழைச்சிக்கொள்வோம். ஒரு கொஞ்சம் பெரிய இதுக்குள்ளே மிக்சியாக இருக்க போட்டு நான் அப்படியே அடித்து போட்டு தான் குழைக்கப்படுறேன் இருக்கா. ஏனெண்டா நான் இந்த மாஜரினா கூழாக எடுத்து இருக்கிறதால இதுக்குள்ளே போட்டு அடிச்சேனண்டா அப்படியே அடிஞ்சு அப்படியே புலப்பட்ட மாதிரி வரும். அது நல்லா இருக்கும். அது அப்படித்தான் அதுக்கு செய்தால் இன்னும் சுவை அதிகரிக்கும். இதுக்கு முதல்ல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். உப்பு சேர்த்துட்டு அந்த சுகரையும் எடுத்து போட்டுட்டு அதை ஒருக்கா நாங்கள் அப்படியே சுற்றி அடித்து கொள்ளுவோம். ஒருக்கா அப்படியே குழைச்சி வரட்டும். ஏன்னா இந்த சுகர் வந்து சின்னதாக போயிடும். அப்போ சுகர் தூளாக போயிட்டுதுண்டா நல்லா. அல்லது நீங்கள் பவுடர் சுகரும் சேர்த்துக்கொள்ளலாம். பவுடர் சுகர் இருக்குமா இருந்தால் பவுடர் சேர்த்துக்கொள்ளலாம். அடித்த பிறகு எடுத்து மாஜரினையும் போட்டுட்டு இன்னொருக்கா 2 சுற்றிட்டு எடுங்க. அப்படியே மாஜரின் குழஞ்சு கொண்டு வந்துடுங்க. குழஞ்சு வந்துட்டு அடுத்தது இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 தேக்கரண்டி எங்களுக்கு போதும். கூல் வாட்டர் விட்டு குழைச்சு கொள்ளுவாங்க. கணக்க விட்டுறாதீங்க, கொஞ்சம் தண்ணி விடுங்க. நான் காட்டுறேன் இவ்வளவு தண்ணி விட்டு கூல் வாட்டர் எடுத்துக்கொள்ளுங்க. கூல் வாட்டர் எடுத்துட்டு ஒரு இந்த கப்பில் பாருங்க கொஞ்சம் தண்ணி எடுக்கிறேன். அதுலேயும் எனக்கு மிச்சம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட
2-3 மேசக்கரண்டி அல்லது 4-5 தேக்கரண்டி விட்டா காணும். இவ்வளவு தண்ணியை தான் நான் விட போறேன். அதில் அப்படியே விட்டு குழைச்சி எடுத்துக்கொள்ளுவேன். இனி நான் கை வடிவா ஊண்டி குழைக்கலாம். நல்லா குழைச்சாதான் சாஃப்டா வரும். இதுக்கு நான் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், ஈஸ்ட் எதுவுமே இல்லை. தேவையில்லாத சுவையூட்டிகள், கலர்ஸ் எதுவும் இல்லாமல் இயற்கையாகவே நான் போய் கொண்டிருக்கிறேன். மாவும் சீனியும் ஆப்பிள் பழமும். இவருங்க இவ்வளவு தண்ணி என்கிட்ட மிஞ்சி இருக்கு. அப்புறம் கொஞ்சம் தண்ணி தான் சேர்த்து எடுத்துருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்ய போறேன்டா, இந்த மாவை குழைச்சிட்டு ஒரு மணி நேரம் என்ன பாருங்க இவ்வளவு சாஃப்டா வந்துருக்கு. ஒரு 1 ஹவருக்கு அது அப்படியே இருக்கட்டும். ரெஸ்ட் நாங்கள் அப்படியே விட்டு விடுவோம். ஒரு பொலத்தில் போட்டு மூடிட்டு நான் அப்படியே வைக்க போறேன். வச்சுட்டு ஒரு எடுப்போம். ஆனால் இது பொங்கி அப்படி ஒன்றுமே வராது. என்னென்னா நான் பொங்குறதுக்குரிய எதுவுமே சேர்க்கையில பாருங்க எடுத்துட்டேன். இதை நான் 2ஆ பிரிக்க போறேன். 3 பங்கு பெருசாகவும் 1/4 பங்கு இங்காலையும் எடுக்க போறேன். கிட்டத்தட்ட 4 பங்கா பிரித்து 3/4 பங்கு வேறையாகவும் 1/4 பங்கு வேறையாகவும் எடுக்கிறேன். இந்த 3/4 பங்கை நான் இப்போ ரொட்டி வடிவில் தட்டி எடுக்க போறேன். ரொட்டி தட்டுற தட்டில் கோதுமை மாவை பரவிட்டு அப்படியே தட்டி எடுக்க போறேன். அடுத்தது இதை பேக் பண்றதுக்கு ஒரு உயரம் குறைஞ்ச அகலமான ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கொடுங்க. நான் 2 ஆப்பிள் எடுத்ததால சின்ன எடுக்கிறேன். உயரம் குறைஞ்ச கொஞ்சம் அகலமான ஒரு சின்ன கேக் ட்ரே எடுத்துக்கொள்ளுங்க. இந்த கேக் ட்ரேல மாஜரின் பூசி ஆயில் பேப்பரும் பூசி வச்சுக்கொள்ளுங்க. மாஜரினும் பூசிட்டு ஆயில் பேப்பரும் பூசி போட்டு வச்சுக்கொள்ளுவேன். இப்போ இதை நான் எடுத்திருக்கிற அந்த கேக் ரேக்க போடக்கூடிய அளவுக்கு ரொட்டி பதத்தில் நான் தட்டி எடுக்க போறேன். தட்டி எடுத்துட்டு நான் போட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிக்கொள்ளுங்க. பாருங்க, நான் இந்த சின்ன பாத்திரத்துக்கு தான் எடுத்துருக்கிறேன். அந்த ரொட்டியை தட்டி உள்ளுக்கு போட்டுட்டு அந்த சைட்டால் கொஞ்சம் எடுக்கிறேன். இது திருப்பி உள்ளுக்கு நான் மூட போறேன். அதால அப்படியே சைட் வட்டமா வடிவா வருவணும்ன்றது வேலை போட்டுட்டு வைக்க போறேன். அடுத்தது அந்த காவாசி வச்சிருக்கிற மாய் இருக்குத்தானே, அதையும் நான் ரொட்டி மாதிரி தட்டிட்டு இந்த மேலால பாருங்க பாய் இழைச்ச மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கு. அதுக்காக சின்ன சின்ன மெல்லிய கீழங்களாக நான் வெட்டி எடுக்க போறேன். உங்களுக்கு வடிவா இருக்கணும்ட்டா இதை விட நீங்க மெலிசாவும் வெட்டி எடுத்திருக்கலாம். கொஞ்சம் பிந்தி கொண்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். பாருங்க, இந்த துண்டை எடுத்துட்டு சைட் எடுத்துட்டு மற்றதை கிட்டத்தட்ட ஒரே அளவான கீழங்களாக நீங்க வெட்டி கொள்ளுங்க. அப்பதான் வடிவா இருக்கும். ஆப்பிள் பை செய்யறதுக்கு அதை வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். வெட்டி எடுத்துட்டு ஒன்றை நாங்கள் சைட்டாக செய்துட்டு வருவோம். அப்பதான் 2 பக்கமும் சம அளவில் எங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, அப்படியே தேவையான அளவு வெட்டி கொள்ளுங்க. மிஞ்சினா பரவாயில்ல, அப்படியே வெட்டி கொள்ளுங்க. சைஸ் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே அளவுல இருக்கணும். 2 சைட்டையும் எடுத்துட்டு மிச்சம் அப்படியே எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப நான் எடுத்துக்கொண்டு அந்த ரொட்டி அந்த பாத்திரத்துக்குள்ள செய்து வச்சிருக்கிற ஆப்பிள் கலவையை நாங்க அதுக்குள்ள சேர்த்து கொள்ளுவோம். இதை நீங்க இன்னும் கொஞ்சம் சாடியா மசிச்சிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியா வந்திருக்கும். அப்படி தேவையில்லை. பிறகு நாங்க செய்து எடுக்க தானாகவே மசிஞ்ச மாதிரி பேக் பண்ணி எடுக்க வந்துடும். இப்ப பாருங்க, நான் இந்த எடுத்திருக்கிற கேக் ரேக்கு நிரம்பே இல்லை. நிரம்பி இருக்குமா இருந்தா மேலால செய்து விடலாம். நிரம்பே இல்லை. ஆகவே இந்த ரொட்டி என்ன சைட்டால் இருக்கிறத கொஞ்சம் உள்ளுக்குள்ள அடிச்சு விட போறேன். அந்த அப்படி இந்த உயரத்துக்கு நாங்க செய்யணும். இல்லது உள்ளுக்குள்ள வந்துடும். அப்படி எவ்வளவு உயரத்துக்கு நாங்க வச்சிருக்கிறோமோ செய்யலாம். இந்த ரேக்கு நாங்க செய்யறதுக்கு 4-5 அப்பளாவது எங்களுக்கு தேவைப்படும். எங்களுக்கு ஸ்ரீலங்காவில் ஆப்பிள் பழமே இல்லை, கடையில் வேண்டுறா சரியான விலை. அதால தான் நான் 2 பழத்தை வண்டி போட்டு நான் செய்திருக்கிறேன். இதுக்கு மேல பாயிலைக்கிற மாதிரி அந்த நான் செய்து வெட்டி வச்சிருக்கிற கீழங்கள் இருக்குத்தானே, அதை அப்படியே வச்சுக்கொள்வோம். பாருங்க, நட்டு வைக்கிறேன்ட்டு முண்டை விட்டு மாதிரி வைக்கணும். கொஞ்சம் இடைவெளி விட்டு வைங்க. நல்ல நெருக்கமா வைக்காதீங்க. அப்படியே ஒரு எடுப்போம். அடுக்கி எடுத்துட்டு மற்றதை நான் மற்ற மாதிரி வைக்கிறத உங்களை காட்டித்தரேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த முறை எங்களுக்கு எல்லாருக்கும் சென்றடையணும் நீங்கள் விரும்பினீங்களா இருந்தால் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதோட நின்று விடாமல் உங்களோட அபிப்பிராயத்தை எனக்கு கமெண்ட் மூலம் தெரிவிங்க.
கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதோட லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குமா இருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப பாருங்க, நான் ஒரு லைனுக்கு வச்சு எடுத்துட்டேன். அடுத்த லைனுக்கு வைக்க போறேன். அப்போ ஒன்றை விட்டு ஒண்டா அப்படியே மடிச்சு போட்டு அதுக்குள்ள அதே நிமித்தி விட்டுட்டு அந்த மடிச்ச மூண்டையும் நிமித்தி விட்டுட்டு அடுத்த மடிக்காத பகுதி இருக்குத்தானே அதை மேலே எடுங்க. அதை மேலே எடுத்துட்டு திருப்பி இன்னொரு கிணத்தை வைங்க. திருப்பி அதை மடிச்சு திருப்பி இந்த உண்டு இருக்கு நடுவால் வார உண்டை மட்டும் சாடையா தூக்கி கொண்டு வைங்க. அதே மாதிரி மற்ற பக்கமும் செய்து கொள்ளுங்க. அப்ப செய்து விட முழு பக்கமும் நாங்க பாயிழைச்ச மாதிரி அப்படி ஒரு அமைப்பு வந்துடும். அப்படி இப்படி செய்யக்க நல்ல வடிவா இருக்கு. நீங்க செய்து போட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். இப்படி பின்னி முடிச்சுட்டு மேலால உங்களுக்கு விருப்பம் வேண்டா முட்டை அடிச்சு போட்டு முட்டையை பூசி விடுங்க. நாங்க மட்டும் சாப்பிடறதால நான் பால் பூசுறேன். மேலால பால் பூசலாம் அல்லது முட்டை பூசலாம். அப்படியே முட்டையை நீங்க அடிச்சு போட்டு மேலால பூசி விடுங்க. அடுத்தது பூசி முடிய கொஞ்சம் பெரிய சுகர் இருந்தா மேலால தூவி விடுங்க. வணிசர்களுக்கு இருக்கும் பெரிய பெரிய சீனி அதே மாதிரி நீங்க தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு 180 பாக செல்சியஸ்ல 1 ஹவர் வச்சோம்டா சரி. 1 ஹவர் சாரி 1/2 ஹவர் வைங்க. 1/2 ஹவர் வச்சா சரி. அரை மணி நேரத்தால இப்படியே வந்து பாருங்க அழகான ஆப்பிள் பை கிடைச்சிருக்கு. அப்படியே வெட்டி வெட்டி சாப்பிட மேலேயும் கீழேயும் ரொட்டி மாதிரி இருக்கு. நடுவுக்குள்ள இனிப்பு சுவையோட ஆப்பிள் பை இருக்கும். மேலாந்து ஆயில் சீட்டை எடுத்துக்கொள்ளுங்க. ஆயில் சீட்டை எடுத்து போட்டு அப்படியே வெட்டி எடுத்துட்டு வடிவ சாப்பிடுங்க. நாங்க வித்தியாசமாக ஏதோ செய்து கொடுக்க பிள்ளைகளுக்கு இவ்வளவு ஆசையா இருக்கும். அடுத்தது இது போசனை மிக்க பொருள். ஏதாவது நாங்க இதுக்கு செயற்கையான பொருட்கள் எதுவுமே சேர்க்கையில பாருங்க. அப்படி போய் என்ன அழகா வந்திருக்கு. இப்படியே 6 பேர் 6 துண்டு சாப்பிட்டு கொள்ள இருக்கு. நாங்க அப்பளை வெட்டி கொடுக்கறத விட